உங்கள் வீடியோவுக்கு பர்ஃபெக்டான டைட்டில் போடலாம். இப்போ வந்து உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு டர்ன் இண்டிகோ அப்படிங்கிற காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கோடிட்னு கேட்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் வந்து நீங்கள் எதை சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு குக்கிங் சேனல் வீடியோ போடுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து சிக்கன் 65 அப்படின்னு நம்ம போடுவோம். அதுக்குண்டான டைட்டில்ஸ் வந்து சிக்கன் 65க்கு உண்டான டைட்டில் வந்து சிக்கன் 65 அடிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெசிபி, சிக்கன் 65 தெலுங்கு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது ஷோ ஆகும். ஸோ நாம் வந்து ஒரு வீடியோ வந்து தமிழில் மேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து தமிழ் வீடியோ சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கு வந்து சிக்கன் 65 ரெசிபி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதாவது வந்து டாப்பில் இருக்கிற வீடியோ வந்து மோஸ்ட்லி டாப்பில் இருக்கிற வீடியோ தான் நமக்கு காமிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பாரில் பண்ணால் அது வந்து வேறு மாதிரி காமிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இம்ப்ரெஷன்லேயும் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ரெண்டாவது நிறைய மக்கள் வந்து தேடி இருக்காங்க 65 மசாலா பவுடர் ரெசிபி தமிழ், சிக்கன் ஃப்ரை இன் தமிழ் எப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து இதை தேடிய கண்டென்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். டியூபி புட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து நிறைய பேர் வந்து தெரியாது. டுட்டோரியல் சம்மந்தப்பட்டது எஸ்இஓ டைட்டில்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் எடுத்து நாங்கள் போடுவோம். ஸோ வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 16,000 வியூஸ்லாம் வந்து நான் அடிச்சிருக்கேன் ஒரு சேனலில். நீங்கள் அந்த சேனல் செக் பண்ணி பாருங்க. சேனல் எண்டில் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து டேக் எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சிக்கன் 65 ரெசிபி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சர்ச் வேல்யூம் வந்து 34, காம்படிஷன் வந்து கை, ஓவரால் வந்து பேடு. இந்த தலைப்பு வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இது நீங்கள் போட்டிங்கன்னா காம்படிஷனில் உங்களோட வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேஜ் தாண்டி தான் போகும். இதே வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணி போடுறோம் 2 பக்கம் கோடு வச்சு, இப்பயும் பேடு காமிக்குது. ஸோ இது வந்து தவறான வந்து எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்கள் வீடியோ வந்து டாப்பில் கொண்டு வந்து காமிக்காது. இப்போ வந்து நான் வந்து 2025ன்னு போடுறேன், கிளிக் பண்ணுறேன். தமிழ் ஸ்பேஸ் விட்டு 2025 கொடுத்து சர்ச் பார் சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஆவரேஜ் சர்ச் மூலியமான பார்த்திங்கன்னா 20 தான் இருக்குது. ஸோ இது வந்து 20 இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். சிக்கன் 65 ரெசிபி தமிழ்னு கொடுக்குறேன். இப்பயும் பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஹையாக வருது. ஸோ இதுலேயே நம்ம வந்து ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ரெண்டு தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் எடுக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். அந்த டேக்கு 2 டேக் காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ கொடுக்குறேன். ஒரே வீடியோ தான், ஆனால் 2 தலைப்பு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேர் வந்து 46, ஆவரேஜ் வந்து 59. இந்த தலைப்பை வந்து நம்ம எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து சர்ச்சிங்லேயும் வரும். ரெண்டாவது ஹை இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஒரு வீடியோவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இம்ப்ரெஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீடியோ போட்டோனையும் உடனேலாம் வந்து வியூஸ் வராது. கிட்டத்தட்ட வந்து 1 days 48 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். அந்த ஹை இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு வந்து வரணும்னா நீங்கள் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து எஸ்இஓ ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இப்போ இந்த டைட்டில் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா இப்போ மேலே உங்களோட வீடியோ வந்து இம்ப்ரெஷனுக்கு அதிகமாக ஷோ ஆகும். அதாவது வந்து யாராவது சிக்கனை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டில் எதுவாக இருந்தாலும் எடுத்தாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்கும். அதுதான் வந்து இம்ப்ரெஷன் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரெஷனை கொண்டு போய் கொடுத்துரும் சர்ச் பாரில். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து எஸ்இஓ ஒர்க்கில் டைட்டில் எடுக்கிறதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ்இஓ வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.